ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தாங்க அப்படின்னா, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சதும் இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கி அதுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கத்தையும் கொடுக்க கூட கேடுகட்ட அரசு திமுக அரசு. இந்த அமைச்சரவையில் ஏற்கனவே ஒருத்தர் ஊழல் செய்து உச்ச ஓராண்டை கொண்டாடி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மாண்டமான விழா எடுத்திருக்காரு கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள். அது போல இவர் என்னைக்கு என்ன செய்ய பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மார்க்ல கூட வாங்குறத பத்தி சாராயத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு விஞ்ஞான விளக்கம். என்ன சொல்றாரு அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் நான் வாங்கி முன்பணமா வச்சுக்கிறோம் டாஸ்மார்க்ல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டில் திருப்பி கொடுக்கும்போது அந்த 10 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துருவோம். பாட்டில்கள்லாம் சிதைஞ்சு உடஞ்சி காலில் குத்திடுது. நம்ம குடிமகன்களோட மது பிரியர்களோட நலனை கருதி தான் இதை செஞ்சுருக்கோம். அதனால இது நாங்கள் நல்லதாக செய்கிறோமே தவிர இதில் தவறு ஒன்றும் இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கி அந்த பாட்டிலை பூரா சேகரித்து எல்லாத்தையும் மொத்தமான இடத்துக்கு குடோனுக்கு அனுப்புகிறோம். அதை மறுசுழற்சி செய்து பாட்டிலை பயன்படுத்துகிறோம். அந்தளவுக்கு ஒரு முக்கிய பங்கை சாராயத்துறை ஆற்றிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே துறை சாராயத்துறை தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தாங்க அப்படின்னா, ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக பெண்களுக்கு டாஸ்மார்க் அமைச்சதும் இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கி அதுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கத்தையும் கொடுக்க கூட கேடுகட்ட அரசு திமுக அரசு. இந்த அமைச்சரவையில் ஏற்கனவே ஒருத்தர் ஊழல் செய்து உச்ச ஓராண்டை கொண்டாடி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மாண்டமான விழா எடுத்திருக்காரு கரூர் செந்தில் பாலாஜி அவர்கள். அது போல இவர் என்னைக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல. அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் திமுகல அதிபயங்கரமா நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிட நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நிகழ்வுமே.